அனைவருக்கும் வணக்கம். மணிமகிழ் போட்டித் தேர்வு வினாவிடைக்கான யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. தற்பொழுது முதல் வினா, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், வாணிதாசன். முதல் வினா, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர் என்பது ஆகும். நாமக்கல் கவிஞர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். பின்வருவனவற்றுள் நாமக்கல் கவிஞர் எழுதாத நூல் எது? மலைக்கல்லன், பாஞ்சாலி சபதம், என் கதை, சங்கொலி. இந்த வினாவிற்கான விடை நாமக்கல் கவிஞர் அவர்களால் எழுதாத நூல் எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, பாஞ்சாலி சபதம் என்பது ஆகும். மூன்றாவது வினா, பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் பி, பாரதியார், ஆப்ஷன் சி, உடுமலை நாராயணகவி, ஆப்ஷன் டி, பாரதிதாசன். இந்த வினாவிற்கான விடை உடுமலை நாராயணகவி என்பதாகும். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி ஆவார். நான்காவது வினா, காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், வாணிதாசன். காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் ஆவார். இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர் என்பது ஆகும். நாமக்கல் கவிஞர் என்பது ஆகும். ஐந்தாவது வினா, பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் எது? தூது, உலா, கலம்பகம், பரணி. பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, பரணி என்பது ஆகும். பரணி இலக்கியங்கள் பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியங்களாகும். வினா எண் 6, வானில் எந்த கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? அகில், முகில், துகில், துயில். ஆறாவது வினா, வானில் எந்த கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, முகில் என்பது ஆகும். ஆப்ஷன் பி, முகில் என்பது இந்த வினாவிற்கான விடை ஆகும். ஏழாவது வினா, எடுத்தல், படுத்தல், நலிதல், உளத்தில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், நன்னூல், தேவாரம், திருவாசகம். இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, நன்னூல் என்பது ஆகும். நன்னூல் என்பது ஏழாவது வினாவிற்கான விடை ஆகும். படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் யார்? வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, மூவா என்பது ஆகும். வினா எண் 8ற்கான விடை ஆப்ஷன் ஏ, மூவா என்பது ஆகும். வினா எண் 9, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், வாணிதாசன். இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, பாரதிதாசன் என்பது ஆகும். பாரதிதாசன் என்பது 9வது வினாவிற்கான விடை ஆகும். வினா எண் 10, குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. 10வது வினா, குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, 6 என்பது ஆகும். குற்றிய லுகரம் 6 வகைப்படும். வினா எண் 11, ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, பாரதியார், ஆப்ஷன் பி, பாரதிதாசன், ஆப்ஷன் சி, சுரதா, ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, சுரதா என்பது ஆகும். சுரதா உமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். வினா எண் 12, பின்வருவனவற்றுள் சுரதா எழுதாத நூல் எது? மலைக்கல்லன், அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். 12வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, மலைக்கல்லன் என்பது ஆகும். மலைக்கல்லன் என்பது நாமக்கல் கவிஞரால் எழுதப்பட்ட நூலாகும். வினா எண் 13, சுரதா அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ, சுப்பிரமணியன், ஆப்ஷன் பி, கனகசபை,
ஆப்ஷன் சி ராஜகோபாலன், ஆப்ஷன் டி ராஜேந்திரன். சுரதா அவர்களின் இயற்பெயர் ஆப்ஷன் சி ராஜகோபாலன் என்பது ஆகும். வினாயன் 14. வினாயன் 14. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ராஜகோபாலன், ராஜேந்திரன், ராஜமார்த்தாண்டன், சுப்பிரமணியன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ஆப்ஷன் சி ராஜமார்த்தாண்டன் என்பது ஆகும். கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழ் நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் என்பவர் ஆவார். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் எது? சேலம், மதுரை, ஈரோடு, கோவை. 15வது வினா, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? மாவட்டம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் டி கோவை என்பது ஆகும். வனக்கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் கோவை, ஆப்ஷன் டி ஆகும். வினாயன் 16. பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ சிங்கம், ஆப்ஷன் பி புலி, ஆப்ஷன் சி கரடி, ஆப்ஷன் டி குரங்கு. பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி புலி ஆகும். புலி பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுகின்றது. வினாயன் 17. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? காது, தந்தம், கண், கால். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி தந்தம் என்பது ஆகும். வினாயன் 17க்கான விடை ஆப்ஷன் பி தந்தம் என்பது ஆகும். வினாயன் 18. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் எங்கு உள்ளது? வேடந்தாங்கல், கோடியக்கரை, முண்டந்துறை, கூந்தன்குளம். 18. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் எங்கு உள்ளது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி முண்டந்துறை என்பது ஆகும். மற்ற 3 இடங்களும் பறவைகள் சரணாலயமாக திகழ்கின்றது. வினாயன் 18க்கான விடை தமிழகத்தில் புலிகள் காப்பகம் முண்டந்துறையில் உள்ளது. 19. இந்திய வனமகன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஜாதவ் பயங், ஜாதுநாத், ஜிட்டு கலிட்டா, ஜாகிர்கான். 19வது வினா, இந்திய வனமகன் என அழைக்கப்பட்டவர் யார்? வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ ஜாதவ் பயங் என்பவர் ஆவார். ஜாதவ் பயங் என்பவர் இந்திய வனமகன் என அழைக்கப்படுகிறார். வினாயன் 20. பின்வருவனவற்றுள் காட்டை குறிக்காத சொல் அல்லது வேறு பெயர் எது? அடவி, கான், புரவி, கானகம். வினாயன் 20க்கான விடை ஆப்ஷன் சி புரவி என்பது ஆகும். பின்வருவனவற்றுள் காட்டை குறிக்காத சொல் எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி புரவி என்பது ஆகும். மேலும் இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைகளை தொடர்ந்து பெற மணிமகிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மணிமகிழ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். நன்றி.